வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசிக்காரவங்களுக்கு மே 20லிருந்து மே 26 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவனத்தில் வச்சுக்கோங்க, இது பொதுவான ரீடிங் தான். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம 10 விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா சில பேருக்கு 10ம் பொருந்தும், சில பேருக்கு 10ல் 2 பொருந்தும், சில பேருக்கு 6 பொருந்தும், சில பேருக்கு 8 பொருந்தும், சில பேருக்கு இந்த ரீடிங்கே பொருந்தாது. அப்படின்னா தயவுசெய்து ரீடிங்கே பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தயவுசெய்து அதை தவிர்த்துருங்க. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன அக்கறையில் தான் நான் சொல்கிறேன். சில பேர் நம்மளாவே குழப்பிப்போம். நான் மீனராசி தானே, ஏன் எனக்கு ஒருவேளை அவங்க சொன்னது அப்படி இருக்குமோ, இது இந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நீங்களாக ஒரு கற்பனையோ அல்லது குழப்பிக்கவோ வேண்டாம். சரிங்களா? சரி, இப்போ மீனராசிக்காரவங்களுக்கு ஆரக்கிள் கார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். The spearmint, speaking up, cleverness and quickness. ஓகே, நான் நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முறை நீங்கள் உங்களுக்காக பேச போகிறீங்க. இந்த முறை உங்களுக்காக நீங்கள் நின்று பேச போகிறீங்க. ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக நல்ல கவனமாக யோசித்து பேச போகிறீங்க. அண்ட் குவிக்னஸ் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, குவிக்னஸ் ஒரு சீக்கிரம் அப்படிங்கிறது வேற. பட் குவிக்னஸ்ங்கிறது ஒரு சுறுசுறுப்பு தன்மை, ஒரு புத்திசாலித்தன்மை அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இருந்தாலும் உங்களுடைய டெராட் கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய முதல் கார்டு த குயின். ஓகே, கரெக்டு தான். அப்போ குயின் ஆஃப் ஸ்வாட்ஸும் இந்த ஸ்பீக்கிங் அப் அண்ட் கிளவர்ஸ் அண்ட் குவிக்னஸ் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறது நல்ல தெளிவாக நீங்கள் பேச போகிறீங்க. இந்த வாட்டி உங்களுக்காக பேச போகிறீங்க. உங்களுக்காக தெளிவாக புத்திசாலித்தனமாக ஒரு நல்ல கிளாரிட்டியோட பேசுவீங்க. ஒரு தெளிவு பேசுவீங்க. ரொம்ப வளரி எளிரி அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக புத்திசாலித்தனமாக பேசுவீங்க. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அண்ட் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் இந்த பேச்சு மூலியமாக ஏதோ ஒரு முன்னேற்றம், ஏதோ ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது வரும். இல்லை ஏதோ ஒரு செய்தியோ இல்லை ஏதோ ஒரு முடிவு உங்ககிட்ட வந்தாலும் கூட இந்த வாட்டி நீங்கள் உங்களுக்காக பேசுவீங்க. இந்த வாட்டி நான் என்ன முன்ன வைக்கிறேன் அப்படின்னு பேசுகிறதும் ஒரு புத்திசாலித்தனமும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது. அவங்க ரெண்டாவது கார்டு டூ ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ இது 2-3 விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களே பாருங்கள். ஓகே, டூ ஆஃப் பென்டிகல்ஸோ அப்போ என்னென்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள் கையில். அப்போ ஏதோ ஒரு செய்தி ஒன்று வருதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்போது அதை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. முடிவு பண்ணி 2ல் ஏதோ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி எடுக்கிறீங்க. இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்ல சில மீனராசிக்காரவங்க 2ஐயும் ஜகல் பண்ணுவீங்க, சமாளிப்பீங்க. ஒரே நேரத்தில் 2 வேலைகளை செய்கிறது போல். பட் அது ஒரு நல்ல எனர்ஜி தான். ஏன்னா டூ ஆஃப் பென்டிகல்ஸ் பேலன்ஸ் பண்ணிப்பீங்க. ஓகே, ஒரு ஒத்துழைப்பு, ஒரு ஒற்றுமை தரக்கூடியதாக இருக்குது. மூணாவது கார்டு ஃபைவ் ஆஃப் வான்ஸ். ஓகே, தெரியல ஏன் திடீர்னு 5 ஆஃப் வான்ஸ் வந்தது உங்களுக்கு. நல்லபடியாக எல்லாம் போயிட்டுருக்கும் பொழுது 5 ஆஃப் வான்ஸ். அப்போ ஏதோ பொறாமையில் போட்டி போடுறது, பொறாமையில் சண்டையிடுறது. ஏன்னா 5 ஆஃப் வான்ஸ் நீங்கள் இதெல்லாம் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 மாடுகளை முட்டிக்கிறது. அப்போ யாரோ 3வது மனுஷங்க தான் இதை எப்படி சொல்கிறது, அதை சண்டை மூட்டி விடுறது. உங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுகிறது, அவங்கக்கிட்ட ஒரு பேச்சு பேசுகிறது. நீங்கள் போய் இவங்கக்கிட்ட இது போய் அவங்கள செய்ய சொல்லு அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை மூட்டி விடுறது. ஸோ 5 ஆஃப் வான்ஸ் ஒரு சண்டை மூட்டி விடுறது. ஒன்று உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர்றது. இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லப்படுவாங்க ஆங்கிலத்தில். அப்போ தமிழில் இன்னர் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா உங்களுக்குள்ளேயே பல யோசனைகள், பல குழப்பங்கள் அப்படின்னு இருக்குது. இதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. மீனராசிக்காரவங்களுக்கு 5 ஆஃப் வான்ஸ் மே 20லிருந்து மே 26. ஓகே, வெரி நைஸ். பட் இந்த கார்டு உங்களுக்கு தலைகிலியாக தான் வந்திருக்கு. அப்போ நம்ம அது 2 மாதிரியாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த மெஜிஷியன் ரொம்ப சுருக்கமாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மேஜிக் அப்படி பண்ணுறவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த இப்படி தட்டுனா எனக்கு ஓகே, இப்போ மேஜிக் செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, முயல் அப்படின்னா முயல் வந்துடும், பணம் அப்படின்னா பணம் வந்துடும், சாப்பாடு அப்படின்னா சாப்பாடு வந்துடும். ஸோ மெஜிஷியன் நீங்கள் ஆசைப்படுறது அனைத்தும் நடக்கும். அப்போது ஒரு சில மீனராசிக்காரவங்களுக்கு சில கைவசம் பண வரவு, வளர்ச்சிகள் இப்படி இருக்கிறத பார்த்து ஒரு சில பேர் பொறாமையில் சண்டை மூட்டி விடுறது, பிரச்சனை பண்ணுறது, இல்லை உங்களுக்குள்ளேயே சில குழப்பங்கள், ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த கார்டு தலைகளையாக தான் வந்துருச்சு. அப்போது நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ஒன்று கிடைக்கல அப்படின்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா,
பொய் சொல்லி அந்த விஷயத்தை வாங்கிக்கிறது. இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் தெரியல. யாருக்கு பொருந்ததோ நீங்கள் மட்டும் இந்த செய்தியை எடுத்துக்கிட்டா போதும். இது உங்களுக்கு நடக்குதோ இல்லை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறீங்களோ தெரியல. ஆனால் இது மீனராசிக்காரங்களுக்கு பொதுவான ரீடிங். அப்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா பொய் சொல்கிறது. பேச்சில் ஒரு உண்மை இருக்காது. ஆங்கிலத்தில் மெனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சூட்சணமாக அப்படியே பேசி அவங்கள மயக்கி பேசுகிறது. அது சண்டை மூட்டி விடுறது. அப்போ அதனால தான் இந்த சண்டையா அப்படிங்கிறதும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உண்மை இல்லை, பொய். அப்போ பேச்சுகளை திருப்பி பேசுகிறது. அவங்க எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம அவங்கள மயக்கி பேசுகிறது. ஓ நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னா அப்படி சொல்கிறது இதுவும் ஒரு மெனிப்புலேஷன் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. பட் அதனால தான் இந்த சண்டை வருது. அதனால தான் இந்த சண்டை மூட்டி விடுறது. அவங்க உண்மையை பேசுகிறதில்ல, அவங்க பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன அவங்க பேச்சை போய் கேட்குறீங்க, நம்புறீங்க. இது குடும்ப வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உத்தியோகத்திலேயோ தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இது பொருந்தும். யாராவது மூணாவது மனுஷங்க நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன், கான்ட்ராக்ட் என்கிட்ட கொடு, நான் உனக்கு அந்த இவ்வளோ அழகாக உனக்கு இன்னும் ஒரு பெரிய ஸ்டோர் ரூமை கட்டித்தரேன், நீ உன்னுடைய பொருள்கள் எல்லாம் நீ இது உள்ளே வைக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா கவனம் வேண்டும். ஓகே, இருந்தாலும் ஓவரால் எனர்ஜி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மீன ராசி, ஸோ நல்ல கவனம் வேணும். ஆரக்கிள் கார்டு ஒரு டிவைன் கார்டு. ஓகே, இந்த டிவைன் கார்டு நடுவில் பார்த்தீங்கன்னா த சென்டர், த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு கிளவர்னஸும் புத்திசாலித்தன்மை தேவைப்படுகிறது மீனராசிக்காரங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீங்க, இல்லை வரப்போகுது, இல்லை உங்களுக்கே தோணுது இந்த மாதிரி ஆமாங்க நானும் இந்த மாதிரி பேசிட்டேன், இல்லைங்க அவங்க தான் எங்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்குது. அதை வைத்து உங்களுக்காக பேசுங்க, தெளிவாக பேசுங்க, சுறுசுறுப்பாகவும் ரொம்ப கவனமாக பேசுங்க. ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஸ்பீக்கிங் அப் அண்ட் கிளவர்னஸ் அண்ட் குவிக்னஸ் விச் இஸ் ஆல் அபவுட் புத்திசாலி தன்மையாக இருக்கிறது சிறந்தது. இருந்தாலும் உங்களுக்கு மீனராசிக்காரவங்களுக்கு ஓவராலாக என்ன சொல்கிறாங்க, மே 20 மே 26 மீனராசிக்காரவங்களுக்கு என்ன செய்தி மொத்தமாக அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனராசிக்காரவங்களுக்கு மே 20 மே 26 என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுடைய மெசேஜ் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏதோ ஒரு பேச்சு மூலியமாக தான் ஏதோ ஒரு இது போயிட்டுருக்கு. சில பேர் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு நம்பிடாதீங்க, கவனம் வேணும். என்ன மஜிஷன் தலைகளையாக வந்துட்டாலே பொய் இருக்குது, ஏமாற்றம் இருக்குது, பலி, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது சண்டை தான். உங்களுக்குள்ளேயே சண்டை வரும், குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வரும், தொழில் முறையிலையும் ஒரு குழப்பங்கள் சண்டைகள் வரும், வாய்ப்புகள் இருக்குது, பிரிந்து கூட போவாங்க. அதில் கவனம் வேணும். ஸோ மீனராசிக்காரவங்களுக்கு மே 20 மே 26 ஓவராலாக என்ன சொல்ல வராங்க. மீனராசிக்காரவங்களுக்கு மே 20 மே 26 என்ன செய்தி மொத்தமாக சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்றைக்குமே ஷஃபிள் பண்ணி தாங்க எடுப்பேன். அப்படி ஷஃபிள் பண்ணி வரல அப்படின்னா அவங்க நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நாங்கள் தான் எடுத்தாகணும். சரிங்களா, பார்க்கலாம். உங்களுக்குன்னு கண்டிப்பாக செய்தி வரும். ஓகே, வந்துருச்சு. ரொம்ப நல்ல செய்தியாக இருக்குது. அப்ரைட்டில் தான் வந்திருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஸோ வெற்றி தாங்க. ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது லக். இப்போ நீங்கள் லாட்ரி எடுத்தீங்கன்னா இப்போ லக்கு இருக்குது. ஃபார்ச்சூனுங்கிறது தமிழில் எனக்கு எப்படி அதிர்ஷ்டம், 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 வரவு, நன்மை, வெற்றி, அந்த மாதிரி. இப்போது இங்கே நீங்கள் ஒரு குருவி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஈகிள், தமிழில் நினைக்கிறேன் கழுகு நினைக்கிறேன். அவங்க எவ்வளவு வானத்தில் எவ்வளவு மேலே பறப்பாங்க தெரியுங்களா? நீங்கள் நம்ம பார்த்துருப்போம். அவ்வளவு உயரமாக நீங்கள் பறக்கக்கூடிய நேரம். அப்போது எதில் கவனம் வேணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வெற்றி சொல்கிறேன். நான் நினைக்கிறேன், நான் முதல்ல மஜிஷன் தலை இப்படி அப்ரைட்டாக படிக்கும்போது என்ன சொன்னால் நினைக்கிறேன், மீனராசிக்காரவங்க நல்ல சௌகரியமாக இருக்கும் பொழுது இவன் எப்படி சௌகரியமாக இருக்கிறான், எப்படி இவ்வளவு பண வரவு வருது, எப்படி வெற்றியை பார்க்குறாங்கங்கும் பொழுது அதில் சண்டை மூட்டி விடுறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. இல்லை காசை வச்சுக்கிட்டு ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சில பேர் பொறாமை போட்டியில் பேசுகிறது, சண்டை மூட்டி விடுறது. அப்படின்னா அது ஒன்று. இன்னொன்று பொய் சொல்லி பேசுகிறது, பொய் சொல்லி மழுப்பி பேசுகிறது, உண்மையாக பேசுகிறது இல்லை. ஸோ என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நல்ல முடிவை ஒன்று எடுப்பீங்கள, நல்ல அது ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்குது. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஒரு லக்.
அப்போ தெளிவான புத்திசாலித்தன்மையான ஒரு புத்திசாலித்தனமான தெளிவான உங்களுக்காக நீங்கள் பேசக்கூடிய இல்லை எதுக்காக நீங்கள் பேசுகிறீங்களோ அது வெற்றியையும் மங்களத்தையும் உண்டாக்கும் அப்படிங்கிறது அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ சக்கரம் வந்து இப்போ உங்கள் பக்கம் திரும்புது. இது வந்து உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. இது அப்படி உங்களுக்கு பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. பொருந்துனுச்சு, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரி தான், அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. சரிங்க, இது உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது, மங்களமாக இருக்குது. வாழ்த்துக்கள் மீனராசிக்காரவங்களே. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.